GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. இண்டிகஸ் அட்மைரா நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. ஃபாதர் படம் பார்த்தாரு. அதில் சந்திரபாபு வச்சு அவர் அந்த பாவ மன்னிப்பு படத்தை எடுத்திருந்தார். ஃபாதர் படத்தை பார்த்துட்டு, சார் இந்த கதையை நீங்கள் இப்படி எடுக்கிறது ஓகே, ஒரு காமெடி பேட்டர்னில் இருக்குது, நல்ல குடும்ப கதையாக போராட்டங்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் அபிப்பிராயப்படுறேன். நீங்கள் யோசிச்சுக்குங்க. பீம்சிங் தான் அதெல்லாம் அதை நிறுத்தினது மக்களை பண்ணது அவர் தான். நாங்கள் அபிப்பிராயம் தான் எங்கள் ஃபாதர் சொன்னார். அந்த அபிப்பிராயத்தில் அவர் பண்ணார். அந்த படம் பெரிய அளவு ஹிட் ஆச்சு. ஸோ குறிப்பாக பீம்சிங் அவரை பற்றி பேசும்போது அந்த ஒரு பாவரிசை இயக்குனர்னு சொல்லுவாங்க. பாகப்பிரிவினை, பாசமலர், இப்போ சொன்ன மாதிரி இப்போ பாவமணிப்பு, அந்த பாவரிசையிலே அவர் எடுத்த படம் எல்லாம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். பால் பெரிய ஹிட்டான படிக்காத மாரி. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவருக்கு பால் ஒரு சென்டிமெண்ட் வேல்யூ வந்துச்சு அவருக்கு எல்லா படத்துக்கும். அதுக்கப்புறம் பாவ மன்னிப்பு, பாகப்பிரிவினை, அந்த பாகப்பிரிவினை பெரிய சூப்பர். அந்த சமயத்தில் எங்களுக்கு ஒரு படம் பண்ணார். அது பால் இல்லை, சகோதரின்னு ஒரு படம். எப்படி போச்சு? நான் அது சுமாராக தான். அவர் ஒரு பாய் வச்சு ஒரு தலானி வச்சு படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. மேலே ஒரு ஃபேன் ஓடிட்டு, டியூன் போட்டு காமிப்பா அப்படின்னாரு விசுகிட்ட. இது டியூன்லாம் வேண்டாம், நீங்கள் வார்த்தையை கொடுங்க, நான் டியூன் போடுறேன் அப்படின்னாரு எம்எஸ். உடனே முழல் கொடுத்த மூங்கில்களே, அந்த புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. அங்கேருந்து நம்ம பிளேபேக்கு எப்படி ப்ளே பண்ணுறாங்க, அதை நடிக்கிறது எல்லாம் கான்ஃபிடன்ஸாக இருந்தேன். கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னாரு. அப்படி பண்ணது தான் அவளுக்கு என்ன அழகைமா. இந்த பாட்டு முடிஞ்ச உடனேங்க, ரெக்கார்டிங் முதல்ல முடிஞ்ச உடனே டிஎம்எஸ் என்னை கேட்குறாரு, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த பாட்டை பண்ணியிருக்கீங்களே, இது யாருக்கு வருது படத்துலன்னாரு. நாகேஷுக்கு வருது சார்னா. நாகேஷுக்கு இந்த பாட்டா? ஏன் சார் இவ்வளோ நல்ல பாட்டை போய் ஒரு எம்ஜிஆரோ சிவாஜியோ அவளுக்குன்னு ஆடினா அது மசாலா, ஜனங்க எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ நாகேஷுக்கு இந்த பாட்டுன்றீங்களே. சிவாஜி சாருக்கான ஆடியன்ஸ் கிளாஸ் ஆடியன்ஸ், எம்ஜிஆர் ஐயாவுக்கு மாஸ் ஆடியன்ஸ். இன்ஃபேக்ட் இவரோட படங்கள் பார்க்குறது ரொம்ப ஒரு கொஞ்சம் படித்த ஆடியன்ஸ் சிவாஜி சாரோட படங்களை ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. அதே போல் நடுத்தர மக்கள், பாமர மக்கள் எம்ஜிஆர் அவரை கொண்டாடி தீர்ப்பாங்கன்னு. ஸோ இப்போ ஏவிஎம் அன்பேவான்ற ஒரு படம் பண்ணியிருக்கீங்க எம்ஜிஆர். ஆனால் சிவாஜி சார் கூட தொடர்ந்து நிறைய படம் பண்ணீங்க. ஆனால் அது எல்லாமே வெரைட்டி காமிச்சிருப்பீங்க. ஒரு பாவ மன்னிப்பும் பண்ணியிருப்பாங்க, உயர்ந்த மனிதனும் பண்ணியிருக்கீங்க, அந்த நாளும் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வெரைட்டி நீங்கள் எப்படி ஆடியன்ஸ் எப்படி பல்ஸ் பார்ப்பீங்க, எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க? இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த பாவ மன்னிப்பை பற்றி சொன்னீங்க, பாவ மன்னிப்பை பற்றி. அந்த படம் பீம்சிங்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு 6000 அடி எடுத்துட்டார். அப்போ அவருக்கு ஸ்டூடியோ ஃபெசிலிட்டிஸ் தேவைப்பட்டது. அவர் அதை ஸ்டூடியோவுக்கு செலவு பண்ணுறது, ஷூட்டிங்க்கு அவ்வளோ ஒரு ஃப்ளோரில் போய் ஃப்ளோர் செட்டு போடுறது, டெக்னீஷியன்ஸு, இதெல்லாம் பேமெண்ட்டெல்லாம் வரப்போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆச்சு. அப்போ அவர் ஃபாதர்கிட்ட எனக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறீங்களா, ஸ்டூடியோ ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு வந்தார். ஃபாதர் எப்போவுமே பீம்சிங் மேலே ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. அவருடைய படங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. படிக்காத மேதை பற்றியெல்லாம் சொல்லணும் உங்ககிட்ட. இந்த பாவமன்னிப்பை கதையை கேட்டார். நீங்கள் எடுத்த வரைக்கும் என்ன எடுத்திருக்கீங்க, கதையை சொல்லுங்கள். அப்போ அவர் சொன்னார், நான் படத்தையே காமிக்கிறேன் உங்களுக்கு, 6000 அடி எடுத்திருக்கேன், அப்புறம் உங்களுக்கு அவுட்லைன் என்ன அந்த கதையை சொல்கிறேன்னாரு. ஃபாதர் படம் பார்த்தார். அதில் சந்திரபாபு வச்சு அவர் அந்த பாவமன்னிப்பு படத்தை எடுத்திருந்தார். ஃபாதர் படத்தை பார்த்துட்டு ஃபர்தராக என்ன பண்ணுறீங்க இந்த கதையில், அவர் கதையெல்லாம் சொன்னார். சார் இந்த கதையை நீங்கள் இப்படி எடுக்கிறது ஓகே, ஒரு காமெடி பேட்டர்னில் இருக்குது, இதை ஒய் நாட் யூ மேக் ஏ சீரியஸ் சப்ஜெக்ட், நல்ல குடும்ப கதையாக போராட்டங்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் அபிப்பிராயப்படுறேன். நீங்கள் யோசிச்சுக்குங்க. நான் ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்காக ஏதோ தடலுக்கு சொல்ல வரல. எனக்கு இப்படி பண்ணால் இன்னும் நல்லா வருமே, இதுவும் நல்லா வரும். சந்திரபாபு பண்ணி காமெடியாக அது ஒரு லெவலில் வரும். பட் இது இன்னும் பிரமாதமாக டெவலப் பண்ணுங்க. அப்பவும் பாவ மன்னிப்பு தான் பேரா சார்? பேர். அப்போ அவருடைய ரைட்டர் சோலமலை, பெரிய ரைட்டர் அந்த காலத்தில். அப்புறம் வேறு சிலர் அவர் கூடவே ஒர்க் பண்ணாங்க. பாலசுப்ரமணியம்னு ஒருத்தர். இந்த மாதிரியான ரைட்டர்ஸ் எல்லாம் ஒன்றா உட்காரிச்சு
செட்டியார் இப்படி சொல்கிறாரேப்பா, நீங்கள்லாம் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு அவங்கக்கிட்ட ஒரு பீம்சி கேட்க, அவர் சொல்கிறது கரெக்டு தான், இதை வேறு மாதிரி ரூட்டில் கொண்டு போனால் இந்த படம் வேறு லெவல்லே இருக்கும் அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. உடனே எல்லாம் அவங்க குழுக்களோடு உட்காந்து கதையை ரெடி பண்ணி ஃபாதர்கிட்ட கொண்டு வந்து, சார் இப்போ கதையை நாங்கள் மாற்றிருக்கோம், நீங்கள் கேளுங்க. ஃபாதர் கேட்டுட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது, எக்ஸலண்ட், இதை நீங்கள் அப்படியே பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபைனான்ஸ் பண்ணுறேன், நானே ஒரு பார்ட்னராக இருந்து பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு ஃபாதர் சொல்லி அந்த படம் பண்ணாங்க. இந்த படத்தில் ஒவ்வொரு பாட்டும் சூப்பராக அமைஞ்சது. அப்போ என்ன பண்ணார் ஃபாதர், நாங்களே தான் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணோம் த்ரூ அவுட் தமிழ்நாடு பூரா, ஏவிஎம் லிமிடெட் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ பாட்டு போட்டின்னு ஒன்று வச்சார் ஃபாதர். அதில் ஒரு 6 பாட்டோ 7 பாட்டோ இருக்கும். அந்த அத்தான் என்னத்தான், அப்புறம் பால் இருக்கும் பழம் இருக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு, அந்த நாள் முதல் அது, அப்புறம் எல்லோரும் கொண்டாடுவோமே அப்படின்னு சொல்லி, அது ஒரு ரொம்ப வித்தியாசமான, அந்த சிங்கரே ரொம்ப பாப்புலர் சிங்கர் அவர் பாடுற நாகூர் அனிஃபா. இதெல்லாம் படத்தில் ஹைலைட்டாக இருந்தது. ஸோ என்ன பண்ணார் ஃபாதர், அது ஒரு விளம்பரம் கொடுத்தாரு, நீங்கள் பாடலை வரிசைப்படுத்தி நீங்கள் எழுதுங்க, அதில் குலுக்கல் முறையில் நீங்கள் போட்டது எங்கள் யூனிட்டும் அப்ரூவ் பண்ணுறதுக்கு யாருக்கு விழுகுதோ அவங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். அந்த ஆர்டரை மக்கள் சொல்லணும். ஸோ ஒரு ஆர்டரை சொல்லி அது ஒரு பரிசு போட்டின்னு வச்சு, அதனால என்னாச்சு, படம் இன்னும் தூக்கிடுச்சு. ஆல்ரெடி ஹிட்டு, இது சூப்பர் ஹிட்டாக போயிடுச்சு. அவ்வளோ பெரிய ஹிட் ஆகிடுச்சு அந்த படம். அந்த அளவுக்கு அந்த பாவம் மன்னிப்பில் ஒரு பெரிய ரெக்கார்டு டாக்டிஸாக இருக்குது சார் அந்த டைம். சரி, இப்போ இதை பற்றி பேசுறது முன்னாடி இந்த ஒரு 6000 அடி ஏற்கனவே சந்திரபாபு வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ அது அப்படியே அவ்வளோதான் அதுதான் இதில் கவர் ஆகிட்டு போகுது. அது அந்த வேஸ்டேஜ் பெரிய வேஸ்டேஜ் இல்லை. சரி, ஒரு படம் பெரிய சூப்பர் ஹிட் படத்தில் அதெல்லாம் அது அந்த படத்துக்கு செல்வமா அவங்க கிட்ட அப்பா பேசுவாரா இல்லை டைரக்டர்ஸ் தான் பேசணும்? இப்போ சந்திரபாபு கிட்ட இல்லை, அது அவர் தான், சந்திரபாபு தான். என்னுடைய அபிப்பிராயம் தான் ஃபாதர் சொன்னார். நான் இது மாற்று அதை மாற்றுலாம் சொல்லலை, என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லிட்டேன். சில பேர் ஒத்துக்க மாட்டாங்களா, அதுக்காக கேட்குறீங்களா? நான் தானே ஆரம்பித்தேன், இப்போ எப்படி திரும்ப இன்னொருத்தர் வச்சு நடிப்பீங்க? இல்லை, அதுக்காக தான் அவருடைய குழுக்களோட ஆராய்ச்சி பண்ணார். எல்லாம் இந்த மாதிரி அவர் சொல்கிறாருப்பா, நீங்கள்லாம் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு போகும்போது அவங்க எல்லாருமே, ஆமாம் சார், அது ஒரு பெரிய லெவல் படமாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது, நல்ல ஒரு அவுட்லைன் இது ஒய் நாட் வி டெவலப் இன் தட் அந்த ஆங்கிளில் நம்ம டெவலப் பண்ணால் என்ன அப்படின்னு மற்றவங்கள ஒத்துக்கிட்டனால பீம்சிங் தான் அதெல்லாம் அதை நிறுத்தினது, அதை பண்ணது அவர் தான். நாங்கள் அபிப்பிராயம் தான் எங்கள் ஃபாதர் சொன்னார். அந்த அபிப்பிராயத்தில் அவர் பண்ணார். அந்த படம் பெரிய அளவுக்கு ஹிட் ஆச்சு. குறிப்பாக அதில் இன்னொன்று சொல்ல வரேன், அது அந்த எல்லோரும் கொண்டாடுவோம் பாட்டு ரெக்கார்டு ஆகிட்டு இருக்குதுங்க. நாகூர் அனிஃபா பாடி RR தேட்டரில். அப்போல்லாம் ரெக்கார்டிங் சவுண்டு வெளியிலேயே கேட்கும். அவெல்லாம் மூடி க்ளோஸ்டாக அப்படிலாம் கிடையாது. ஸ்பீக்கர் சவுண்டு, பெரிய ஸ்பீக்கரு, அந்த கதவுலாம் திறந்துருக்கும். ஒரு சம்பத் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அங்கே செட்டில் வாசலில் MR ராதா உட்காந்துருக்கிறாரு. அதே பாவமன்னிப்பு ஷூட்டிங்க்கு வந்தவர். அவருடைய ஷாட் முடித்து வெளியில் உட்காந்துருக்கிறாரு. இந்த பாட்டு சத்தத்தை கேட்ட உடனே, அது என்ன அந்த பாட்டு என்னமோ வித்தியாசமாக எனக்கு தெரியுது, அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி அவர் உதவியாளர் அவரோட சேர்ந்து அங்கே ரெக்கார்டிங் தேட்டருக்கு வந்துட்டார். பாட்டு கேட்டுட்டு MSV கிட்ட சொல்கிறாரு, என்னையா இவ்வளோ நல்ல பாட்டு எனக்கு கொடுக்கக்கூடாதா, நான் பாட மாட்டேனா, நான் வெறும் நடிப்பு தான் நினச்சிக்காதீங்க, எனக்கு பாட்டும் வரும், நான் நாடக கொட்டையில் அந்த காலத்தில் நாடகத்தில் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு MSV கிட்ட சொல்லியிருக்கிறாரு. MSV சொன்னாராம், சார் இது நான் டிசைட் பண்ணுறது இல்லை, இது பீம்சிங் தான் ப்ரொடியூசர், நீங்கள் அவரை போய் கேளுங்கிட்டார். அவர் நேராக வந்தாராம் பீம்சிங்கிட்ட, என்னையா இது நீ பண்ணுறது, எனக்கு கொடுக்க வேண்டிய பாட்டை யாரோ நாகையா பாட போகிறாராம், நாகையா பாடினா என்ன, நான் பாடலாம் பிரமாதமாக இருக்குமேன்னாராம். அப்போ அவர் சொன்னாராம், நீ வில்லன்யா இந்த கதையில், அவர் ஒரு நல்ல நலம் விரும்பியவர் அந்த கதையில், அவர் பாடுறாரு, இந்த பாட்டை நாங்கள் பண்ணியிருக்கோம், அது உனக்கு சூட் ஆகாது, உனக்கு நான் வேற ஒரு பாட்டு அப்புறமா வைக்கிறேன் அப்படின்னு பீம்சிங் சொன்னார். இது மாதிரியான வேடிக்கை சம்பவங்கள்லாம் நடந்தது. ஸோ குறிப்பாக பீம்சிங் அவரை பற்றி பேசும்போது அந்த ஒரு பாவரிசை இயக்குனர்னு சொல்லுவாங்க. பாகப்பிரிவினை, பாசமலர், இப்போ சொன்ன மாதிரி இப்போ பாவமன்னிப்புன்னா அந்த பாவரிசையிலே அவர் எடுத்த படம் எல்லாம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். அது இப்போ அவர் அந்த ஒரு சென்டிமெண்ட் பார்ப்பாரு. ஏவிஎம் ஐயா அந்த ஒரு சென்டிமெண்ட்ல ஏதாச்சும் பார்ப்பாரா, இல்லை பெருசாக யாராச்சும் பார்த்தாலும் அதுக்கு ஒரு பெரிய தலையாக? அது மாதிரி ஃபாதர் அப்படி பார்த்ததில்லை. பீம்சிங்க்கு அது மாதிரி ஒரு இருந்தது, ஆயிடுச்சு. அவர் ஒரு படம் எடுத்தாருங்க, படிக்காத மெதைன்னு ஒரு படம். அது
எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாதத்தில் அந்த படம், ஏன்னா எனக்கு அது மனசில் இன்னும் நினைவில் இருக்குது அந்த படம். அது 10 பேர் உட்காந்து பார்க்குற தேட்டர், மாடியில் எங்கள் அப்பா ப்ரைவேட் தேட்டர், அது டீலக்ஸ் தேட்டர்னு சொல்லுவோம். அதில் அனாவசியமாக யாரும் வர முடியாது. ஃபாதர் பார்க்க போகும்போது ஃபாதர், டைரக்டரும் சம்மந்தப்பட்டவங்க, அவங்க ஃபேமிலின்னு நாங்கள். எனக்கு கல்யாணம் ஆன புதுசுன்றனால என் மனைவியும் வந்து படம் பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் கிடையாது, இப்படி ப்ரைவேட் ஷோவெல்லாம் பார்த்து. அப்போ படம் பார்த்துக்கிட்டு இருக்க போகும்போது அந்த படத்தில் வர எமோஷன் சீனில் இவங்க ஷீ ஸ்டார்டட் க்ரையிங், விக்கி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஃபாதர் வந்து பீம்சிங்கிட்ட சொல்லிட்டார், இந்த படம் 100 days இது வந்து ஹிந்தியில் எனக்கு ரைட்ஸ் கொடுத்துடு. அதை வேற ஒரு ப்ரொடியூசர் எடுத்திருந்தார், என் கிருஷ்ணசுவாமின்னு ஒருத்தர், அவர் தான் ப்ரொடியூசர். ஸோ பீம்சிங்கிட்ட ஃபாதர் சொல்லிட்டார், இது ஹிந்தி ரைட்ஸை எனக்கு வாங்கி கொடுத்துடு, நீ டைரக்ட் பண்ணுற, ஹிந்தியில் நான் எடுக்கிறேன், இந்த படம் வந்து லேடிஸுக்கு சூப்பராக பிடிக்கும் இந்த படம் அப்படின்னாரு. அதே மாதிரி அந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அது வந்து ஹிந்தியில் நாங்கள் மெஹர்பான்னு எடுத்தோம். சுனில் ரெட் வந்து சிவாஜி ரோல் செஞ்சார். அப்புறம் அசோக் குமார் அண்டு நிருபா ராய் இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன், அந்த படம் தான் அவருக்கு முதல்ல பால் வந்து பெரிய ஹிட்டான படிக்காத மேதி. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவருக்கு பால் ஒரு சென்டிமெண்ட் வேல்யூ வந்துடுச்சு அவருக்கு. எல்லா படத்துக்கும் அதுக்கப்புறம் பாவ மன்னிப்பு, பாகப்பிரிவினை, அந்த பாகப்பிரிவினை பெரிய சூப்பர் ஹிட். அப்படி ஒவ்வொரு படமும் அவருக்கு அந்த மாதிரி எல்லாம் அமைஞ்சது. அதனால் பாவை விடவே இல்லை அவர். சூப்பர். அந்த சமயத்தில் எங்களுக்கு ஒரு படம் பண்ணார், அது பால் இல்லை, சகோதரின்னு ஒரு படம். அப்போ தான் நாங்கள் சொன்னோம், சார் உங்கள் பா சீரீஸ் எல்லாம் ஹிட் ஆகிட்டுருக்கு, இந்த படம் வந்து பாலே இல்லை சகோதரின்ற படமாச்சே, இது எப்படி நீங்கள் அபிப்பிராயப்படுறீங்க, ஓடும்னு நினைக்கிறீங்களா, ஓடாதா சார்? அது என் கையில் இல்லை சார். எப்படி போச்சு? நான் அது சுமாராக தான். ஸோ இதை தொடர்ந்து முக்கியமான கேள்வி என்னென்னா, எப்பயுமே திரு ஏவிஎம் குமரன் அவர்களும் சொன்ன உடனே எப்படி உங்களுக்கு ப்ரொடக்ஷனில் எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கோ, இசைத்துறையிலே உங்களுக்கு பெரிய ஒரு அனுபவம் இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்கிற போனால் பெரிய முக்கியமான சார்ட் பஸ்டர் ஆல்பம்ஸ் எல்லாம் நீங்கள் மியூசிக் டைரக்டர், ஏன்னா ஒரு எம்எஸ்வியாக இருக்கட்டும், இளையராஜா அவர்களாக இருக்கட்டும், பலவிதமான மியூசிக் டைரக்டர்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு யார் ரொம்ப நெருக்கம், மறக்க முடியாத ஒரு இசையமைப்பாளர்னா உங்கள் வாழ்க்கையில் யார்? நான் பக்தி பாட்டு ரெக்கார்ட் பண்ணோன்னு, எங்களுக்கு 8 பாட்டு. நாங்கள் சரஸ்வதி ஸ்டோருக்கு அப்போ நான் இன்சார்ஜ். அப்போ எல்லோரும் வந்து கேட்பாங்க, சார் பக்தி பாடல்களில் சில பாடல்கள் தான் அவங்களுக்கு இருக்குது, சில பாடல்கள் இல்லை அப்படின்னு அவங்க குறிப்பிட்டு சில பாடல்களை வேணும்னு அபிப்பிராயப்பட்டாங்க. அப்போ நான் வந்து கவிஞர்கிட்ட போய் பேசினேன், சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு 8 பாட்டு வேணும் அப்படின்னேன். எப்போ வேணும்னாரு, நாளைக்கே கிறிஸ்டா கூட பெட்டர் எனக்கு, ஏன்னா அந்த சமயத்தில் கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது, ஒரு 8 பாட்டு கிருஷ்ணன் கண்ணன் மேலே வேணும். அதுக்கென்னையா நான் கொடுத்துட்றேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கண்ணதாசன் ஐயா சொல்கிறேன். கண்ணதாசன், நீ எம்எஸ்சியை கேட்டியா, எம்எஸ்சியை பற்றி நீங்கள் ஒரே பண்ணிக்காதீங்க, நீங்கள் எழுதுனா அவர் பண்ண போகிறார் அப்படின்னா, நீ என்ன வெரைட்டி வாங்கிவிட்டு அப்புறம் நீ சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிறதா இருந்தால் சரி, நீ அவரை கேட்டுட்டு சொல்லு. அப்போ எம்எஸ்சிகிட்ட சொன்னேன், அவர் எப்போ சொல்கிறாரோ நான் ரெடி அப்படின்னார் எம்எஸ்வி. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம். அவர் என்ன சொன்னார், கண்ணதாசன், எனக்கு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது ஆழ்வார்பேட்டில், கவிதா கல்யாண மண்டபம், அங்கே ரெக்கார்டிங் வச்சுக்கலாம், கம்போசிங் வச்சுக்கலாம், நீங்கள் அங்கே வந்துடுங்க, அங்கே வந்து உங்களுக்கு நான் பாட்டு கொடுத்துட்றேன், எனக்கு பேமெண்ட் உடனே வேணும், எனக்கு கொஞ்சம் நெருக்கடி இருக்குது அப்படின்ற, அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க, நீங்கள் 8 பாட்டை முடிங்க, உடனே உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு அஷூரன்ஸ் நான் கொடுத்தேன். மறுநாள் அவர் சொன்ன டயத்துக்கு நாங்கள் போனோம். அவர் வந்து ஒரு பாய் விரித்து ஒரு தலாணி வச்சு படுத்துக்கிட்டு இருக்கிறாரு, மேலே ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது. அவ்வளோ பெரிய ஹால், கல்யாண மண்டபம். அவர் ஒரு பக்கம் எல்லாம் சேர்கள்லாம் அடுக்கி வச்சுருக்குது. அவர் வந்து படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன சார் எங்களை பாட்டு எழுதி கொடுக்குறீங்கன்னு சொல்லி வர சொன்னீங்க, நீங்கள் படுத்துருக்கீங்க அப்படின்னோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நான் ஒரு கல்யாண சாப்பாடு சாப்பிட்டேன், அது ஒரு மாதிரி வயிறு ஒரு மாதிரி பண்ணிடுச்சு, அதனால் வந்து படுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். எங்கே விசுன்னாரு. விசு வந்துட்டார். விசு வரப்போகும்போது அவர் கூடவே ஹார்மோனியம், அந்த தபலா வாசிக்கிற கோபாலகிருஷ்ணன், ஹனுமந்து எல்லாம் ஃபுல் செட்டப்போடு வந்துட்டார். இப்போ எல்லோரும் வந்தாச்சு, நீங்கள் எப்போ கொடுக்குறீங்க, எழுதுகிற யாருன்னாரு. பஞ்சு அவருடைய உதவியாளர். பஞ்சு வந்துட்டார் சார் அப்படின்னோம். கொஞ்ச நேரத்தில் பஞ்சு வந்துட்டார். பஞ்சு வந்தாச்சு, சரி டியூன் போட்டு காமிப்பா அப்படின்னாரு. விசுக்கிட்ட, இந்த டியூன்லாம் வேண்டாம், நீங்கள் வார்த்தையை கொடுங்க, நான் டியூன் போடுறேன் அப்படின்னாரு எம்எஸ்சி.
உடனே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அந்த புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். உடனே எம்எஸ்சி இந்த டியூனில் பாட்டை போட்டார். இது 8 பாட்டும் ஒரு 2 ஹவர்ஸில் அவர் கம்போசிங், இவர் இது டியூன் பண்ணுறது எல்லாம் முடிஞ்சதுங்க. மறுநாள் ரெக்கார்டிங் போட்டு எல்லாம் சுசிலா வராங்க, டிஎம்எஸ் வராங்க, எல்லோரும் ஒவ்வொருத்தரையாக வர சொல்லி 8 பாட்டை ரெக்கார்ட் பண்ணோம். சூப்பர் ஹிட் அந்த எல்பி. இப்போ வரைக்கும் அந்த புல்லாங்குழல் பாட்டு இப்போ வரைக்கும் கண்ணன் பாடல் 6 மணிக்கு பக்தி பாடல்களில் ஒரு பாட்டு 2 பாட்டு அதிலிருந்து வந்துக்கிட்டே இருக்கும், 8 பாட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை எனக்கு எம்எஸ்சி கொடுத்தது. எம்எஸ்சி கோஆப்ரேஷன். அவர் எழுதினார், அவர் மடமடன்னு எழுதக்கூடியவர். அந்த அளவுக்கு ஸ்பீடில் இவரும் கம்போஸ் பண்ணார். எல்லா பாட்டும் அருமையாக அமைஞ்சது. இப்போ எங்களுக்கு எம்எஸ்வி ஐயான்னு சொன்ன உடனே ஞாபகம் வர அந்த உருவம் வந்து அந்த ஒரு வயதான தோற்றமும் தலையில் அந்த ஒரு சந்தனமும் அவருடைய அந்த அழகான ஒரு குரல். ஆனால் இவர் அப்படி ஆப்போசிட்டாக அந்த டைமில் வந்து சர்வர் சுந்தரத்தில் காமிச்சிருப்பீங்க. அவளுக்கு என்ன அதில் வந்து அவர் கம்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டிஎம்எஸ் பாடுறதா இருக்கட்டும், அந்த டைமில் ரொம்ப ஓப்பனாக காட்ட மாட்டாங்க. ஒரு ஷூட்டிங்னா அந்த ஷூட்டிங்கை காட்டவே கூடாதுன்ற மாதிரி ரூல் இருந்துச்சு. எம்ஜிஆர் ஐயாக்கு இது பெருசாக பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கும். ஆனால் அந்த ஒரு டெசிஷனே ரொம்ப அழகான டெசிஷன். ஒரு பாட்டு எப்படி ஒரு படத்தை தயாரிக்கிறாங்க, அது ஓப்பனாக காட்டலாம், அது எவ்வளோ ஒரு சூப்பரான டெசிஷன். அது வந்து என்னுடைய ஐடியாங்க. சூப்பர். அது வந்து முதல்ல வந்து அந்த படத்தில் மழை எப்படி பெய்யுது, அப்புறம் புயல் காற்று எப்படி அடிக்குது, அதெல்லாம் காமிச்சிருக்கோம் அந்த படத்தில். அப்போ வந்து நான் கிருஷ்ணன் பஞ்சுவோட நான் ரொம்ப நெருங்கி பழகுவேன். எப்படி எம்எஸ்வியோட பழகணும்னு அது மாதிரி கிருஷ்ணன் பஞ்சுவோட அவர் நம்ம சொன்னால் நல்லதை அவர் எடுத்துப்பார். அவர் சொன்ன அந்த மாதிரி எல்லாத்தையும் காமிச்சிட்டோம். ஒரு ரெக்கார்டிங் எப்படி நடக்குது, கம்போசிங் எப்படி, அது முடிஞ்ச உடனே ரெக்கார்டிங் எப்படி நடக்குது, அங்கேருந்து நம்ம ப்ளேபேக்கு எப்படி ப்ளே பண்ணுறாங்க, அதை நடிக்கிறது எல்லாம் காமிக்கணும் சார்னு. கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னாரு. அப்படி பண்ணது தான் அவளுக்கு என்ன அழகை முகம். அப்போ எம்எஸ்டிகிட்ட சார் இந்த மாதிரி ஒரு ஐடியா, ஐயோ நாங்களாம் வந்து ஆக்ட் பண்ண மாட்டோம், இதெல்லாம் சரியாக வராது குமரன் அப்படின்னு. எல்லாம் சரியாக வரும், நீங்கள் வாங்க, உங்கள் கோஷ்டி எல்லாரையும் உங்கள் மியூசிஷியன்ஸ் வர சொல்லுங்கள், எல்லாம் சூட்டில் வரணும், நீங்களும் சூட்டில் இருக்கணும். ஐயோ நான் இப்படிப்பா, நான் வேஷ்டியில் அப்படியே 8 முழ வேஷ்டி போட்டுக்கிட்டு ஜல்லு நான் வந்து கம்போஸ் பண்ணுவேன், நீ போய் என்ன சூட்டில் வர சொல்லு. நீங்கள் ஃபாரினுக்கெலாம் போயிருக்கீங்க ப்ரோக்ராமுக்கு, ரஷ்யாவுக்கெலாம் போயிருக்கிறார் அந்த காலத்தில். அங்கெல்லாம் போகும்போது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, எனக்கு இந்த பாட்டு அப்படி தான் சார் வேணும். அப்போ தான் ஜனங்களுக்கு வந்து இவ்வளோ சிரமப்பட்டு எடுக்கிறாங்க, பாட்டை ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அதை டப்பிங் பண்ணி இது ப்ளேபேக் போட்டு எடுக்கிறாங்க, இதெல்லாம் காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார், நீங்கள் கோஆப்ரேட் பண்ணால் முடியும் சார், நான் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டார். ஸோ டிஎம்எஸும் அதே மாதிரி வந்து அவரும் பாடுறது எல்லாம் காமிச்சோம். இந்த பாட்டு முடிஞ்ச உடனே, அங்கே ரெக்கார்டிங் முதல்ல முடிஞ்ச உடனே டிஎம்எஸ் என்னை கேட்குறாரு, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த பாட்டை பண்ணியிருக்கீங்களே, இது யாருக்கு வருது படத்துலன்னாரு. நாகேஷுக்கு வருது சார்னோம். நாகேஷுக்கு இந்த பாட்டா, ஏன் சார் இவ்வளோ நல்ல பாட்டை போய் ஒரு எம்ஜிஆரோ ஒரு சிவாஜியோ வந்து அவளுக்குன்னு ஆடினா அது மசாலா, ஜனங்க எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க, நீங்கள் போய் நாகேஷுக்கு இந்த பாட்டுன்றீங்களே, இது ஏங்க அந்த இவ்வளோ நல்ல பாட்டை போய் அவரை வச்சு பண்ணணுன்றீங்க அப்படின்ட்டார் டிஎம்எஸ். அப்போ நான் டிஎம்எஸ் கிட்ட சொன்னேன், பரவாயில்ல சார், உங்கள் ஒப்பீனியனு நாங்கள் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ படத்தில் அந்த பாட்டு வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு. இப்போ ஒரு நாள் பீச்சில் வாக்கிங்கில் அவர் அப்போ வாக்கிங் வருவார் டிஎம்எஸ்ஸு, நானும் வாக்கிங்கில் போயிட்டுருந்தேன். அப்போ டிஎம்எஸ் சொல்கிறார், நீ ஜெயிச்சிட்டியா அப்படின்னாரு. அது போதும் சார், உங்கள் வாழ்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அந்த மாதிரி அது வந்து எல்லாருடைய கோஆப்ரேஷனில் அமைஞ்சது தான் அந்த பாட்டு. ஓகே சார், இப்போ அந்த பாட்டு இருக்கும்போது பிற்காலத்தில் சொல்லியிருந்தாங்க, இப்போ சினிமா பைத்தியம் போன்ற படங்களில் வந்து படம் எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு அதை காமிச்சாங்க. ஒரு கட்டத்தில் வந்து எம்ஜிஆர் ஐயாக்கு சுத்தமாக பிடிக்கல, என்ன நம்ம சண்டை போடுறது, இதில் வந்து பேக்கில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட காட்டாதீங்கன்னா, உங்ககிட்ட ஏதாச்சும் அப்போ அந்த டைமில் சொல்லியிருக்காரா? இப்போ சர்வர் சுந்தரம் பொறுத்த வரைக்கும், ஏன்னா அதில் நிறைய ஷார்ட்ஸ் காமிச்சிருப்பீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி புயல் மழை ஒரு பாட்டு எடுக்கிறாங்க, அவர் சைட்லேருந்து ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா ஒரு அப்போசிஷன்? இல்லை, எம்ஜிஆர் எங்களோட பழகும்போது அதை பற்றி பேசவே இல்லை, அவர் ரொம்ப பாலிஷ்டாக தான் எங்கள்கிட்ட பழகினார். ஸோ அதே போல் இப்போ இந்த பாடல்கள்னு வரும்போது அந்த டைமில் வந்து
ஒரு படத்தை ஒரு பாட்டை வச்சே உள்ள கொண்டு வரதுன்றது வந்து அந்த டைம்ல ஆரம்பிச்ச ஒன்று தான். பெருசா ஒரு பப்ளிசிட்டி, போஸ்டர் பப்ளிசிட்டி, நடிகர்கள் இதெல்லாம் தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல ரேடியோவில் இருந்து ஒரு பாட்டு கேட்டேன், அந்த பாட்டுக்காகவே நான் படத்துக்கு போறேன். ஸோ அதை ஆரம்பிச்சு வச்சதை தாண்டி அதை பெருமளவில் பிரபலம் படுத்துறதுல ஏவிஎம்க்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. ஸோ நீங்க எப்படி இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணீங்க, ஒரு பாட்டை வச்சு மக்களை படத்துக்குள்ள கொண்டு வரலாம்? அதுக்கு வந்து பல உதாரணங்கள் இருக்குங்க. சில படங்கள் நம்ம பார்ப்போம், படம் பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டு மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். திருப்பி நம்ம போய் தேட்டரில் போய் அந்த பாட்டுக்காகவே பார்க்க போவோம். அப்படி நிறைய ரசிகர்கள் உண்டு. ஸோ அவங்கள தான் மைண்டில் வச்சுக்கிட்டு பாட்டை நல்லா கவனித்து எடுக்கணும். நல்ல டியூனு ஓகே பண்ணணும். அப்படி பண்ணி டியூனுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகள் எழுதணும். அந்த மாதிரி தான் நாங்கள் பொதுவாக ஏவிஎம்மில் என்னுடைய சிட்டிங்கில் அப்படி தான் நான் பண்ணேன். அதுக்கு முன்னாடி எப்படி நடந்ததோ அது வேறு. ஏர்லியர் டேஸில் அந்த வாழ்க்கைக்கு முன்னாடி வேறு மாதிரி நடந்தது. வாழ்க்கையிலேயே எனக்கும் டைரக்டருக்கும், மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு போராட்டமும் வந்தது. அப்புறம் களத்தூர் கண்ணம்மாவில் ஒரு பாட்டுக்கு வந்து அவர் மியூசிக் டைரக்டர் நேராக என்னை வந்து முகமது இப்ராஹிமுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே ரெக்கார்டை செலக்ட் பண்ணி அந்த டியூனை அதுதான் சார்னார். நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சார், நம்ம சொந்தமாக பண்ணணும் சார்னு. ஸோ இந்த மாதிரி சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி சமயத்தில் எனக்கு என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் எங்கள் ஃபாதருக்கு வந்தது காரணம் அம்மாவும் நீ அப்பாவும் நீ. அந்த டியூன் வந்து ரெக்கார்ட் பண்ணி 1.5 நிமிஷமாக பண்ணிட்டார் முதல்ல வந்த டைரக்டர். அவர் அதுக்கு ஒரு காரணம் சொன்னார், இந்த பையன் ஆக்ட் பண்ணி ஜனங்க தியேட்டரில் உட்கார மாட்டாங்க, அதனால் நம்ம 1 நிமிஷம் தான் இந்த பாட்டை வச்சுப்பேன்னாரு. ஸோ அது ஃபாதருக்கு பிடிக்கல. அப்புறம் ஃபாதர் அவரை கூப்பிட்டு பேசினார். அவர் விலகிட்டார் அந்த டைரக்டர். இல்லை சார், நீங்கள் இப்படியெல்லாம் இன்சிஸ்ட் பண்ணால் என்னால் பண்ண முடியாது, நீங்கள் யாரையாவது வச்சு பண்ணீங்கன்ட்டு அவர் போயிட்டார். ஆனால் அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக தான் பார்ட் பண்ணோம். அப்புறம் தான் ஃபாதர் பிஎம்சிங்க அதை பண்ணோம். ஸோ அந்த பாட்டை வந்து நல்லா வந்தது காரணம் என்னுடைய உழைப்புன்றதை ஃபாதர் புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா ஒரு டியூனில் நான் ஓகே பண்ணலை, 18 டியூனை பண்ணி ஓகே பண்ணது. அம்மாவும் நீ அப்பாவும் நீ. அதே மாதிரி உதாரணம் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் ஒரு டியூனில் ஓகே ஆகலை. அதுவும் 15-16 டியூனுக்கு மேலே எம்எஸ்டி தினம் வந்து உட்காந்து கம்போஸ் பண்ணுவார். நான் சொன்னேன், இது நல்லா இல்லை சார். சில பாட்டு வந்து நான் சொல்லக்கூட மாட்டேன், நான் பேசாமல் உட்காந்துருப்பேன். அவர் எங்கள் முகத்தை பார்த்து சொல்ல, உங்களுக்கு இது பிடிக்கலை, அதுவும் உங்கள் முகத்தை பார்த்தாவே தெரியுது, சரி நாளைக்கு வேறு கொண்டு வரேன்னு சொல்லி ஹார்மோனியத்தை மூடி போயிடுவார். யாருமே அந்த முகம் சொல்லிக்கிறது என்ன எத்தனை சொன்னாலே ஒரு சலிக்கு இருக்கிறார். எம்எஸ்சி எவ்வளோ டாப்பில் இருந்தார், அவர் எப்படி என்னோட ஒர்க் பண்ணார் பாருங்கள். 18 டியூனு 19 டியூனெல்லாம் போட்டு கடைசியாக பியோனாவில் ஒரு அரேஞ்ச் பண்ணி வாசித்து காமிச்சார். அதுதான் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். அந்த டியூனை கேட்டோன்னு நான் சொன்னேன், சூப்பர் சார், இதுதான் சார், இந்த பாட்டுக்கு ஜனங்க ரிப்பீட் வருவாங்க பாருங்கள் அப்படின்னு. அதே மாதிரி அந்த பாட்டு வந்து இன்றைக்கி அந்த இன்னைக்கு வரைக்கும் அது அவ்வளோ பெரிய ஒரு ஹிட். ஆமாம். சீனில் மாத்திரம் அவருக்கும் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தது முரட்டு காலையில். இதுக்கு வந்து மியூசிக் வேண்டாம், இதுக்கு வரும் அந்த ட்ரெயின் சவுண்டு, ஃபைட்டிங் சவுண்டு, அந்த பஞ்சு சவுண்டை போட்டுடுங்க போதுன்ட்டார். அது 600 ஃபீட். அது நான் அவர் என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாரு, இளையராஜா மியூசிக் போட மாட்டேன்ட்டார் அப்படின்னு என் மனசில். இவருக்கு என்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்ததுன்னா, பாக்யராஜுக்கு அவர் வந்து சாதாரணமாக ஒரு அசிஸ்டண்ட்டாக பல டைரக்டர்களோட இளையராஜா முன்னாடி உட்காந்துருக்கிறார். ஸோ இப்போ அவர் டைரக்டர்னு வந்து உட்காரும் பொழுது இளையராஜா எந்த அளவுக்கு தன்னை மதிப்பார் அப்படின்னு அவர் மனசில் அந்த ஒரு குமரன் சார் வர வேண்டாம், இளையராஜாவை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் என்ன அவர் மதிக்க மாட்டார். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. இண்டிகஸ் அட்மைரா, நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி.